ஞானமும் கல்வியும் உருவமில்லாத வடிவாதலினால் அவளுக்கு பூமியில் வடிவம் இல்லை. அதனால தான் சரஸ்வதி தேவிக்கு பூமியில் ஒவ்வொரு மனிதருடைய அறிவில், பேச்சில், தெளிவில், சிந்தனையில் இருக்கிறாள் அப்படிதான் நம்ம சொல்றோமே தவிர பொருளில் இருக்கிறாள், உடலில் இருக்கிறாள், வீட்டில் இருக்கிறாள் அப்படின்னு நம்ம என்ன கிடையாது சொல்வதே கிடையாது. வீரத்திலும் ஞானத்தினுடைய அடிப்படை தேவை, செல்வத்திற்கும் ஞானத்தினுடைய அடிப்படை தேவை. அதனால தான் எந்த நாட்களா இருந்தாலும் இப்ப நவராத்திரி கொண்டாடுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் துர்காவை கொண்டாடுவாங்க, மகாலட்சுமியை கொண்டாடுவாங்க. ஆனா அந்த ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜை என்ற விஜயதசமியையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தரப்பட்ட மக்களும் கொண்டாடுவார்கள். இந்த ஞானத்திற்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு உருவத்தை கொடுக்க முடியாது, அது திருட முடியாது. ஒருவர் சொன்ன ஞானம் அவர் இந்த பூமியில் இறந்து பல நூறு ஆண்டுகள் ஆனாலும் அவர் சொன்னதாகவே மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு வீடு கைமாறலாம், உடல், மகன், வாரிசுகள் கைமாறலாம், ஆனால் ஞானம் என்றைக்குமே என்ன மாறாது, கை மாறாது. இப்ப குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா இருக்காருன்னா அவருக்குன்னு இருக்கிற விஷயம் அவர் மட்டும்தான். ஒவ்வொரு வடிவத்திலும் இந்த பூமியில் பொருள் தேடுவதற்கு நமக்கு ஒரு தொழில் இருக்கு இல்லையா, அந்த அத்தனை நிலையங்களும் இந்த விஜயதசமி அன்று திறந்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொண்டாடி முடிச்சுட்டு விஜயதசமி அன்னைக்கு வீட்டுல வந்து புளியோதரையும் சுண்டலையும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா அது மிகப்பெரிய தவறு. இந்த விஜயதசமி கரெக்டா கொண்டாடக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா 3 நேரம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல முடிந்தவரை வந்து காலை நேரத்திலேயே விஜயதசமி கொண்டாடுறது கொஞ்சம் நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். அப்போ அஸ்வினி என்ற மேஷ ராசியையும் சிம்மம் என்ற மக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நம் முதுகு தண்டு வடத்தையும் மூலம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுடைய மிகப்பெரிய பாக்கியத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒன்றாக அள்ளித்தரக்கூடிய கருவியாக இருக்கிறது தான் இந்த வீணை. வீணை இசை எந்த வீட்டில் ஒலிக்கின்றதோ அங்கு கால சர்ப்ப தோஷத்திற்கு வேலை கிடையாது. டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எங்க இருக்கோம்னு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மளுடைய சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல நிறுவனர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் நம்மளுடைய குருஜி சிவகு சத்யசீலன் சார் அவர்கள் வீட்டில தான் இருக்கோம். இதை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். ஆயுத பூஜை வந்தாச்சு, நவராத்திரியினுடைய முடிவுக்கு வந்துட்டோம். ஆயுத பூஜை வந்தாச்சு. நம்ம சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி எப்படி கொண்டாடணும் குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்யோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயி நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் குருஜி. உங்களுடைய நம்ம கொலு பதிவு போட்டது நிறைய பேருக்கு பிடிச்சது. அதே மாதிரி எப்படி கொலு வைக்கணும், அதனுடைய தாத்பரியங்கள் என்ன, எத்தனை படி வைக்கணும், எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அடுத்ததாக வந்து நவராத்திரியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நாளைக்கு வந்து சரஸ்வதி பூஜை, அடுத்ததாக விஜயதசமி. இதனுடைய தாத்பரியங்கள்லாம் என்ன, என்னெல்லாம் நம்ம பண்ணணும், பண்ணக்கூடாது, எப்படி கொண்டாடணும்? அதாவதுமா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நவராத்திரி அப்படின்றது முப்பெரும் தேவியர்களை நாம் அதிகமாக கொண்டாடுகிறோம். அதுல முதல் 3 நாள் துர்க்கை அப்படின்னும், அடுத்த 3 நாள் மகாலட்சுமி என்றும், அடுத்த 3 நாள் வந்து சரஸ்வதி அப்படின்னும் நமக்கு தெரியும். இதுல மக்கள் கிட்ட இந்த விஜயதசமி திருநாள் அப்படின்றது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்துணை தொழில் நிலையில இருப்பவர்களும் ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அந்த விஜயதசமியில் மகா சரஸ்வதியை வழிபடுகிற பொழுது நம் வாழ்வில் எது வேண்டுமோ அதை நாம் வந்து நிறைவாக பெறுவோம் அப்படின்றதுதான் அதனுடைய நம்பிக்கை. பொதுவா சரஸ்வதியை வீட்டின் வெளியே பார்த்து வைக்கணும் அப்படின்னும், மகாலட்சுமியை வீட்டிற்கு உள் பார்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய ஞானம், அந்த ஞானம் உலகம் முழுவதும் பரவி இருப்பதினால் அந்த அம்பிகையினுடைய திருப்பார்வை வெளியே நோக்கியும், அதற்கு அடுத்தபடியாக ஒரு மனிதனுக்கு செல்வ நிலை என்பது அவனுடைய தனிப்பட்ட சுயநலத்திற்காக மட்டும் பயன்பட வேண்டும் என்பதற்காக மகாலட்சுமியை உள்நோக்கியும் வைப்பார்கள். நம்ம எல்லாமே நிறைய பதிவுகள் கொடுக்கிறோம். ஆனா ஒவ்வொரு பதிவுகளிலுமே அதுல இருக்கக்கூடிய நுட்ப நிலை என்ன அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த அளவுக்கு நமக்கு நேரம் இல்லாத போதிலும் நம்ம மக்களுக்காக இன்டர்வியூ கொடுக்கிறோம். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்.
இன்னைக்கு இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா பராசக்திக்குன்னு நிறைய ஆலயங்கள் உண்டு, மகாலட்சுமிக்குன்னு நிறைய ஆலயங்கள் உண்டு, விஷ்ணுவுக்கு உண்டு, சிவபெருமானுக்கு உண்டு. ஆனா பிரம்மனுக்கும் சரஸ்வதிக்கும் மிகப்பெரிய அளவில் கோவில் இல்லை அப்படின்றது நம்ம அனைவரும் அறிந்ததே. இதை நம்ம என்ன கண்ணோட்டத்துல பார்ப்போம்னா, ஏதோ ஒரு வகையில் பிரம்மன் வந்து அதிக தலக்கணத்தோடு இருந்ததினால், சரஸ்வதி தேவி ஏதோ ஒரு தவறு செய்ததினாலும் இந்த பூமியில் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா உனக்கு ஆலயமே இல்லாமல் போகட்டும் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால்தான் இல்லைன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அதுல நான் உணர்ந்த தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம நவராத்திரியினுடைய முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஸ்தூலம்னு ஒண்ணு இருக்கு, சூக்ஷமம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ ஒரு மனிதனுக்கு வீரம் என்பது எதன் அடிப்படையில் தோன்றும் என்றால், உடல் பலத்தை வைத்துதான் நம்ம வீரத்தை என்ன செய்வோம், முடிவு செய்வோம். அதே போல ஒரு மனிதனுக்கு செல்வ நிலை அப்படின்றது வேணும்னா அது எல்லாமே ஸ்தூல பொருள். நம்ம போட்டிருக்கிற நகை, நம்ம கட்டுற வீடு, நம்ம வைத்திருக்கக்கூடிய நிலம், இதை எல்லாத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியும், கண்ணால் பார்க்க முடியும். ஆனா கல்வியை கண்ணால் பார்க்க முடியுமா அப்படின்னா முடியாது, அதை உணரத்தான் முடியும். ஞானத்திற்கு ஒரு உருவம் கொடுக்க முடியுமானா அது முடியாது, அதை உணரத்தான் முடியும். இந்த உலகத்துல செல்வத்தை திருடலாம், மனிதனுடைய உடலை அபகரிச்சிடலாம், ஆனா ஞானத்தை அவருடைய அனுமதி இன்றி என்ன பண்ண முடியாது, அபகரிக்கவே முடியாது, திருட முடியாத ஒன்று. ஆகையினால ஞானமும் கல்வியும் உருவமில்லாத வடிவாதலினால் அவளுக்கு பூமியில் வடிவம் இல்லை. அதனால தான் சரஸ்வதி தேவிக்கு பூமியில் ஒவ்வொரு மனிதருடைய அறிவில், பேச்சில், தெளிவில், சிந்தனையில் இருக்கிறாள் அப்படிதான் நம்ம சொல்றோமே தவிர, பொருளில் இருக்கிறாள், உடலில் இருக்கிறாள், வீட்டில் இருக்கிறாள் அப்படின்னு நம்ம என்ன கிடையாது, சொல்வதே கிடையாது. அதனால தான் இப்ப இசைக்கு வந்து நம்ம வந்து காதால் கேட்டு நம்ம என்ன பண்ணலாம், உணர முடியும். இந்த உணர்தல்ல எதெல்லாம் இருக்கிறதோ, உணர்ச்சி வேறு, உணர்தல் வேறு. உணர்ச்சி என்பது உடலால் நாம வந்து என்னன்னா ஸ்பரிசித்து அனுபவிப்பது பெயர் உணர்ச்சி. ஸ்பரிசித்து அப்படின்னா தொட்டு அனுபவிக்கிறது பேரு உணர்ச்சி. உணர்வு அப்படின்னா என்னன்னா, இந்த உடம்புக்கு புலப்படாத ஒரு விஷயத்தை கேட்டு உணர்ந்து அகக்கண் மூடி தேடுதலுக்கு பெயர் தான் உணர்வு. அப்ப அகக்கண்ணை திறப்பவளாக யார் இருக்கிறாள் என்றால் இந்த சரஸ்வதி தேவியாரப்பட்டவள் இருக்கிறாள். அந்த ஞானத்தை தந்து, வீரத்திலும் ஞானத்தினுடைய அடிப்படை தேவை, செல்வத்திற்கும் ஞானத்தினுடைய அடிப்படை தேவை. அதனால தான் எந்த நாட்களா இருந்தாலும், இப்ப நவராத்திரி கொண்டாடுறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் துர்காவை கொண்டாடுவாங்க, மகாலட்சுமியை கொண்டாடுவாங்க. ஆனா அந்த ஆயுத பூஜையும் சரஸ்வதி பூஜை என்ற விஜயதசமியையும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தரப்பட்ட மக்களும் கொண்டாடுவார்கள். யாருமே இதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த இறுதி 3 நாள் அனைவருடைய வீட்டிலுமே கொண்டாட்டமா தான் இருக்கும், தெரிந்தவர் தெரியாதவர் அத்தனை பேரும். அதுக்கு காரணம் என்னன்னா, வீரத்தில் ஒரு மனிதன் போர் புரிய வேண்டும் என்றாலும் மறைமுக அறிவை தந்து நுட்பமாக வீழ்த்த வைப்பவள் இவளே. ஒரு மனிதனுக்கு செல்வம் வந்தாலும் அந்த செல்வத்தை அழியாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற நிலையை கொடுப்பவளும், அந்த புத்தி நுட்பத்தை கொடுப்பவளும் இந்த சரஸ்வதி தேவியே. அப்ப நல்லா நீங்க கவனிச்சு பாருங்க, கோடி சொத்து இருப்பவரால தனியே அந்த சொத்தை ஆளுமை செய்ய முடியுமானா முடியாது. அந்த இடத்துல ஒரு ஆடிட்டர் வேணும், அந்த இடத்துல கணக்கு வழக்கு பார்ப்பதற்கு ஒரு மனிதன் வேணும். அங்க சரஸ்வதி தேவி தான் என்ன பண்றாங்கன்னா செயல்படுகிறார்கள். அதனால இந்த ஞானத்திற்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒரு உருவத்தை கொடுக்க முடியாது, அது திருட முடியாது. ஒருவர் சொன்ன ஞானம் அவர் இந்த பூமியில் இறந்து பல 100 ஆண்டுகள் ஆனாலும் அவர் சொன்னதாகவே மட்டும்தான் இருக்குமே தவிர, ஒரு வீடு கைமாறலாம், உடல், மகன், வாரிசுகள் கைமாறலாம், ஆனால் ஞானம் என்றைக்குமே என்ன மாறாது, கை மாறாது. இப்ப குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா இருக்காருன்னா அவருக்குன்னு இருக்கிற விஷயம் அவர் மட்டும்தான். இப்ப எம்எஸ் அம்மா இருந்தாங்கன்னா அவங்க பாடலுக்கு அதை பல பேர் பாடினாலும் அவங்க பாடுற அளவுக்கு என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இந்த உலகத்துல எத்தனையோ அறிஞர்கள், நால்வர் பெருமக்கள் இருந்தாலும், எத்தனையோ நாயன்மார்கள் இருந்தாலும் அவர்கள் அளவுக்கு முடியாது. அப்ப அனைத்திலும் தாண்டி அழியாமல் நிற்பது எது அப்படின்னா ஞானம். ஆகையால் இந்த இடத்துல வந்து சிவபெருமானுடைய தங்கையாகவே இந்த அம்பிகை என்ன செய்யப்படுகிறாள், போற்றப்படுகிறார். இப்ப புரியுதுங்களா ஏன் சரஸ்வதிக்கு பூமியில கோவில் இல்லைன்னு? காரணம் என்னன்னா, ஒரே ஒரு இடத்துல இருக்கிறது. நம்ம கும்பகோணத்திற்கு அருகாமையில நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம கூத்தனூர் அப்படின்ற இடத்துல சரஸ்வதியை தரிசிக்கலாம். இன்றைக்கும் நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோவில்களை ஆகமத்திற்கு மாறாக உருவாக்குகிறார்கள். ஆனா கூத்தனூர்ல ஒரு இடம்,
இரண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா திருவானைக்காவலில் அகிலாண்டேஸ்வரி அம்பிகையினுடைய சன்னதியில் பின்புறத்தில் சரஸ்வதி தேவியானவள் நின்ற கோலத்தில் காட்சி தருவாள். சோழர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை, கும்பகோணம் இந்த வட்டார பகுதியில் அவர்கள் கட்டிய ஆலயத்துல அனைத்து ஆலயத்திலுமே வடமேற்கு பகுதியில் இந்த சரஸ்வதி தேவியும் மகாலட்சுமியும் வீற்றிருப்பார்கள். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இசை உணரக்கூடியது, அது அனுபவிக்கக்கூடியது, ஒரு மனிதனுடைய ஆன்மாவை பொலிவு பெறச் செய்வது. ஆகையினால இந்த இசையும் கல்வியும் ஒரு மனிதனுக்கு இந்த பூமியில் இருந்துடுச்சுன்னா இந்த உலகத்துல அனைத்தையுமே அவர் வென்றதற்கு சமம் என்பதனால்தான் எல்லா தேவிகளுடைய ஒட்டுமொத்த வடிவாக சரஸ்வதி தேவியை நிறுத்தி விஜயம் என்றால் வெற்றி, தசம் என்றால் 10. இந்த உலகத்துல 10ஆம் இடம் என்பது ஜோதிடத்தில் கர்மா என்ற தொழில். இந்த பூமியில கர்மாவில் அவர் வென்று வாழ வேண்டும் என்றால் அவர் விஜயதசமியை சிறப்பாக கொண்டாட வேண்டும். இந்த கர்மஸ்தானம் அப்படின்றது என்னன்னா, நாம் முன் ஜென்மத்தில் செய்தது, நாம் என்ன செய்தோமோ அதுதான் இந்த ஜென்மத்தில் தொழில். உன் தொழில் கடினமாக இருக்கிறதா, உன் தொழில் சுகமாக இருக்கிறதா, இது அனைத்தும் நாம் செய்து பெற்று வந்த விஷயம். ஆகையினாலே அது மாறுபடுவதற்கு நமக்கு உதவி செய்பவள் யாராக இருக்கிறாள் என்றால் இந்த சரஸ்வதி தேவியாக இருக்கிறாள். ஆகையினால் இந்த விஜயதசமி, நீங்க ஆயுத பூஜையா இருக்கட்டும், ஆயுத பூஜை எல்லாம் வாகனம் வைத்திருப்பவர்கள் செய்வார்கள். இரும்பு பொருள் விவசாயம் உற்பத்தியில பெரிய ஆளா இருப்பவர்கள் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா நாம் ஆயுத பூஜை அப்படி மேற்கொண்டாலும் இந்த விஜயதசமியில் நீங்கள் என்ன தொழில், நீங்கள் விவசாயத்தில் இருக்கலாம், ஹோட்டல் வைத்திருக்கலாம், ஒரு இசைக்கருவிகள் வைக்கக்கூடிய இடமாக இருக்கலாம், இசைப்பள்ளியாக இருக்கலாம், பள்ளி கல்வித்துறையாக இருக்கலாம். ஒவ்வொரு வடிவத்திலும் இந்த பூமியில் பொருள் தேடுவதற்கு நமக்கு ஒரு தொழில் இருக்கு இல்லையா, அந்த அத்தனை நிலையங்களும் இந்த விஜயதசமி அன்று திறந்திருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் கொண்டாடி முடிச்சுட்டு விஜயதசமி அன்னைக்கு வீட்டுல வந்து புளியோதரையும் சுண்டலையும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா அது மிகப்பெரிய தவறு. நீங்க 10ஆம் இடம் என்பது வேறு, 4ஆம் இடம் என்பது வேறு. 4ஆம் இடம் என்பது வீடு, 10ஆம் இடம் என்பது தொழில். ரெண்டும் ஒன்றுக்கொன்று மாறுபட்ட அமைப்பு. அந்தப்புறம் வேறு, தொழில் இடம் வேறு. ஆகையினால இந்த விஜயதசமி அன்றைக்கு உங்களுக்கு இப்ப வேலை பார்க்கிறவரா இருந்தா பரவாயில்லை, இப்ப வேலை பார்க்கிறவருக்கு அவருடைய நிறுவனம் திறந்திருக்காது. ஆகையினால வீட்டுல வந்து கல்வி, தான் பயன்படுத்தக்கூடிய கருவிகள், வாரிசுகளுடைய புத்தகங்கள், கண்டிப்பா அறிவு இல்லாம யாராலுமே இருக்க முடியாது இல்லையா. ஒரு சிறு தேவைக்கு கூட புத்தகம் படிக்கக்கூடிய பழக்கங்கள், அறிவு தேடல் இருக்கும். அதை வைத்து வேலைக்கு இருப்பவர் செயல்படுத்திக்கலாம். ஆனால் சுய தொழில் என்ற நிலையில் ஒரு தொழில் நிறுவனம் நடத்தி இருப்பவருடைய வீட்டில் அவருடைய அலுவலகம் நிச்சயமாக விஜயதசமி அன்று திறந்திருக்க வேண்டும். நீங்க இரும்பு பட்டறை வைத்திருந்தாலும் சரி, ஃபேக்டரி வச்சிருந்தாலும் சரி, நம்ம தான் ஆயுத பூஜை கொண்டாடிட்டோமே நினைச்சாலும் சரி, இந்த விஜயதசமி அன்னைக்கு நீங்க செய்யறதுதான் பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அப்போ இப்ப நமக்கு என்ன அப்படின்னா, இப்ப என் துறை வந்து ஆன்மீகம், எனக்கு தேவைப்படுவது புத்தகங்கள், அது போல மனதையும் ஆன்மாவையும் ஒழுங்குபடுத்துவது இசை கருவிகள். அதுல குறிப்பிட்டு ஒரு இசைக்கருவி வீட்டில இருக்கணும் அப்படின்னா அது சரஸ்வதி வடிவாகவே அவளிடத்தில் போற்றப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பது. சரஸ்வதினாலே கையில என்ன இருக்கும், வீணை அப்படின்றது இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நேர்களே, குருஜி கையில வீணை இருக்கு. நிறைய பேர் வீட்டுல வீணை வச்சிருப்போம். அந்த வீணையில இருக்கக்கூடிய அந்த தந்திகளுக்கான தாத்பரியம் என்ன, அந்த வீணை வச்சிருக்கிறதுக்கான ஒரு மகத்துவம் என்ன, அதை எப்படி நம்ம பராமரிக்கணும், என்ன பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம குருஜி இப்ப சொல்ல போறாங்க. அதாவதுமா, இப்போ சரஸ்வதியினுடைய மறுவடிவமாக என்ன படப்படுகிறதுனா வீணை அப்படின்றது போற்றப்படுகிறது. பொதுவா நம்ம நட்சத்திர குறியீடுகள் பற்றி நிறைய பேசியிருப்போம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சரஸ்வதி தேவியானவள் மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவளாக கருதப்படுகிறாள். அதுல குறிப்பா நீங்க நல்லா கவனிச்சுக்கணும், மூல நட்சத்திரத்தினுடைய குறியீடு வந்து யானை, யானை துதிக்கை. புரியுதுங்களா? இது வந்து அஸ்வினி, மகம், மூலம், இது ரெண்டுமே கேதுவினுடைய நட்சத்திரம் ஆவதினால் இந்த இடத்துல கேது என்றாலே விநாயகர் அப்படின்னு நமக்கு நன்றாகவே தெரியும். இதுல வந்து அஸ்வினிக்குரிய குறியீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது விநாயகர் சொல்லியிருப்போம். இப்ப நல்லா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி தேவி தன்னுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் வடிவம் என்னவோ அதையே குறியீடாக தாங்கி காட்சியளிக்கிறாள்.
இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கலாம், மூல நட்சத்திரம் விநாயகருடைய துதிக்கை போன்றது. இப்ப இந்த பகுதி பாத்தீங்கன்னா விநாயகருடைய துதிக்கை போல என்ன செய்யப்பட்டிருக்கும், வளைந்து காணப்பட்டிருக்கும். அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம் வீணையில ஒண்ணு இருக்குமா, நம்ம மனிதனுடைய ஆன்மாவினுடைய வெளிப்பாடு வந்து முதுகு எலும்பு. நம்ம மனிதனுடைய ஆன்மாவினுடைய வெளிப்பாடு என்ன, முதுகு எலும்பு. இந்த உலகத்துல இந்த குண்டலினி சக்தின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதற்கு இவளே ராஜ மாதங்கி எனும் பெயரில் தலைவியாக இருக்கிறாள், ஸ்ரீவித்யா என்ற பெயரில். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மளுடைய குண்டலினி நம்மளுடைய அடிப்பகுதியில் உறங்கி கொண்டிருப்பது முதுகெலும்பின் வழியாக சகசிராரத்தை சென்றடைந்து ஒரு ஞானியாக மாற்றுகிறது. அது பயணிக்கக்கூடிய பாதை என்பது ஒரு மனிதனுடைய முதுகெலும்பு. அந்த மனிதனுடைய முதுகெலும்பும் ஒன்றுதான் வீணையினுடைய இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து மனிதனுடைய முதுகெலும்பு பகுதியை குறிப்பது. அப்போ நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இது முழுக்க 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 ஆன்மாவை மிகப்பெரிய அளவில் வந்து நமக்கு தீமையை விளக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். நீங்க நல்லா கவனித்து பார்த்தால் தெரியும், 7 கிரகங்கள், அதே போல வீணையில வந்து பாத்தீங்கன்னா 7 நான்கள் இருக்கும். ராகு கேது நிழல் கிரகங்கள் ஆகையினால் அதற்கு உருவம் கிடையாது. அப்போ நவகிரகத்திற்கு மிக சிறந்த பரிகார பொருளாக இருப்பது இந்த இடத்துல வீணை. அப்போ அஸ்வினி என்ற மேஷராசியையும் சிம்மம் என்ற மக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய நம் முதுகு தண்டு வடத்தையும், மூலம் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களுடைய மிகப்பெரிய பாக்கியத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் ஒன்றாக அள்ளித்தரக்கூடிய கருவியாக இருக்கிறது தான் இந்த வீணை. வீணை இசை எந்த வீட்டில் ஒலிக்கின்றதோ அங்கு கால சர்ப்ப தோஷத்திற்கு வேலை கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அடிப்பகுதி பெரிதாகவும் நுனி பகுதி சிறிதாகவும் இருக்கும். இது ராகு, இது கேது, இதுல 7 நான்கள், 7 கிரகங்கள். இப்போ இசையில வந்து ஸ்வரங்களை நம்ம கவனிச்சு பார்த்தாலும் 7 நான்கள், 7 ஸ்வரங்கள். ச ரி க ம ப த நி. சோ 7 ஸ்வரங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 7 ஸ்வரங்கள் 7 கிரகங்களுக்கு பரிகாரமாகவும் இருக்கிறது. இந்த ஸ்வரங்கள் நவராத்திரி காலகட்டத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராகத்தை அம்பிகைக்கு நாம் பாட வேண்டும் என்ற முறையும் என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால ஒரு வீட்டில் ஒவ்வொருவருடைய வரவேற்பறையிலும் ஒவ்வொருவருடைய மனிதருடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான கருவியாக இந்த வீணை என்பது இருக்கிறது. காரணம் என்ன, 1ஆம் பாவம், 5ஆம் பாவம், அதே போல 9ஆம் பாவம் என்ற அந்த 3 விஷயத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா மாத்த முடியாது. அதை வந்து மாத்திரத்துக்கு பரிகாரம் வேணும்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வீணை இசை கேட்கலாம். அப்போ இந்த வீணையை வைத்து மலையே உருக்கிய விஷயத்தையும் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. இப்போ சரஸ்வதி தேவி ஞானம், ஞானம் மூளை, இது எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்கு இல்லையா? இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், ஏன் இசையில் சரஸ்வதி தேவி இருக்கிறாள் அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா கல்வியிலும் அவள் இருக்கிறாள், இசையிலும் இருக்கிறாள். இது காரணம் என்னன்னா, நமக்கு கல்விக்கும் இசைக்கும் தேவைப்படுவது மனிதனுடைய மூளை. புரியுதுங்களா? வலது மூளை இடது மூளைன்னு 2 மூளை இருக்கு இல்லையா? 2 மூளைக்கும் 2 கைகள். வலது கை இடது மூளையை இயக்குகிறது, இடது கை வலது மூளையை இயக்குகிறது. இந்த 2 மூளையும் சரிசமமா இல்லைன்னா ஒரு மனிதனால இசைக்கருவியை இசைக்க முடியாது. ஏன்னா எல்லா இசைக்கருவிகளிலுமே 2 விரல்கள், இங்க ஒரு சரணம் இருக்குன்னா இங்க வாசிக்கிறது வேற மாதிரி இருக்கும். அப்போ ஹார்மோனியமானாலும் அதுதான், மிருதங்கமானாலும் அதுதான். ஒரு மனித குழந்தை நல்லா படிக்கணும்னாலே அந்த வலது மூளை இடது மூளை சரியாக சமமாக செயல்படுத்துபவர் யாரோ அவர்தான் மிகப்பெரிய ஆள், அவர்தான் பஞ்சபூதத்தை சமநிலைப்படுத்துபவர். அப்போ ஒரு வீட்டில் இசைக்கருவி இருந்தாலோ இசையை கற்றுக்கொண்டாலோ வலது மூளை இடது மூளை சமமாக வேண்டும் என்ற ஒரு தன்மை இருக்கணும்னா அவங்க இசைக்கருவியை கண்டிப்பா பயில வேண்டியது அவசியம். அப்போ இந்த இடத்துல அவர் பஞ்சபூதத்தை ஒடுக்கி இசையால் இந்த உலகத்துல எது வேண்டுமோ அதை கேட்டுக்கொள்ளலாம். அதனாலதான் இந்த கருவிகளுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். இது 2 விரல்கள் இல்லாம 2 கைகள் இல்லாம மீட்டவே முடியாது. ஹார்மோனியமும் அதே கான்செப்ட் தான், நாதஸ்வரமும் அதே கான்செப்ட் தான், மிருதங்கமும் அதே கான்செப்ட் தான்.
அப்ப என்னன்னா, யாருக்கு வலது மூளை இடது மூளை சமமாக இயங்குகிறதோ அவரே இந்த உலகின் மிகப்பெரிய வெற்றியாளர். இவ்வளவு ரகசியங்கள் சரஸ்வதி தேவியை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். இதனுடைய மறு வடிவம் தான், அதாவது நம்மளுடைய முதுகு தண்டு வடமே இந்த இடத்துல சரஸ்வதியினுடைய இந்த வீணையினுடைய அமைப்பாக இருக்கிறது. இதுதான் வஜ்ராயுதமாக, என்ன ஆயுதமாக, வஜ்ராயுதமாக இந்திரன் தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், சரஸ்வதி தேவி அங்குசத்தை வைத்திருப்பாரு, இந்திரனும் அங்குசத்தை வைத்திருப்பார். காரணம் என்னன்னா, இந்திரன் கேட்டை நட்சத்திரம், அவருடைய 2வது நட்சத்திரம் மூலம். சோ அதனால அவர் அந்த இடத்துல என்ன பண்றாரு, தனக்கு உரிய கேட்டை நட்சத்திரத்துடைய குறியீட்டையே என்ன பண்றாரு, அவர் அங்கு வைத்திருக்கிறார். சோ இப்படி சொல்லணும்னா ஆன்மீகத்தை பத்தி சொல்லிக்கொண்டே போகலாம். இது வெறுமனவே பார்த்தால் அது இசை, இது ஒரு வீணை. ஆனா இது ஒரு ஸ்தூல குறியீடாக இருந்தால் இதிலிருந்து வரக்கூடிய அதிர்வு நவகிரக பரிகாரம். அதனால உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்குமே, பிள்ளைகள்னு வேண்டாம், உங்களுக்கு கத்துக்க ஆர்வம் இருக்குன்னா கூட நிச்சயமா நீங்க அனைவருமே வீணை இசை கற்றுக்கொண்டால் ஒரு மிகப்பெரிய தியான நிலைக்கு போயிட்டு 7 சக்கரங்களை இயக்கிய பலனை ஒரு வீணை நிச்சயமாக தரும். அதோடைய வெளிப்பாடுதான் ராவணன் வெற்றி பெற்று தீவிர சிவபக்தனாக இருந்ததற்கு ரொம்ப நல்லா வீணை வாசிப்பார் ராவணன். இதுதான் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறதுமா. அருமை அருமை. ஏன்னா சரஸ்வதி பூஜைனாலே நம்ம புக்ஸ் வைக்கணும், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வைக்கணும். ஆனா வீணை ரொம்ப குறைச்ச பேர் வீட்டுல தான். அந்த வீணைக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு சில பேர் குட்டியா கூட வச்சிருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம வீட்டோடைய பூஜை அறையில நான் வீணை வைத்திருந்திருப்பேன். பூஜை அறை தான் 5 புலன்களையும் ஒடுக்கும் இடம். அந்த இடத்துல மறுபடியுமா நான் வீணையை வைத்திருந்திருப்பேன். அப்போ இதுதான் அதனுடைய அடிப்படை தாத்பரியம். அதை தாண்டி இந்த விஜயதசமியில் இந்த சரஸ்வதி தேவியாகப்பட்டவள் புதனுக்குரியவள், புதனுக்குரிய எல்லாத்தையுமே கிரகத்தோட இணைச்சு சொல்லிதான் பழக்கம். நேர்கள் எதிர்பார்ப்பாங்க அடுத்தது குருஜி இதை எந்த கிரகத்தோட இணைச்சு சொல்ல போறோம். அப்ப என்னன்னா, இந்த இடத்துல நீங்க ஆயுத பூஜை, நீங்க வாகனங்களுக்காக கொண்டாடுக, வீட்டுல இருக்கக்கூடிய அருவா, கத்தி, கத்திரிக்கோள் எல்லாத்தையுமே வைத்து வழிபடுங்க. ஃபேன், மிக்சி, கிரைண்டர் எல்லாத்துக்குமே நீங்க பண்ணுங்க. ஆனா விஜயதசமின்னு வரக்கூடிய நாள் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய தொழில் நிலையத்திற்காக. நீங்க வாகனமே தொழிலா இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு விஜயதசமியில நீங்க வாகனத்துக்கு பூஜை போடுறதுதான் சரியான ஒரு விஷயம். உங்களுடைய வீட்டுல ஒரு மளிகை கடை சின்னதா இருக்குன்னா நீங்க விஜயதசமிக்கு பூஜை பண்றதுதான் சரி. விஜயதசமி அன்று உங்களுடைய கடையை மட்டும் நீங்கள் திறந்து வைத்து வியாபாரம் நடத்தி தொடங்குங்கள். அந்த வருடம் நீங்க வெற்றி தான். நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, விஜயதசமி அன்னைக்கு பூட்டிட்டு வீட்டுக்குள்ள லாக் ஆகி வீட்டுல வழிபாடு பண்ணுவாங்க. இது மிகப்பெரிய தவறு. வீட்டுல யார் வழிபாடு செய்ய வேண்டும்னா, வீட்டிலேயே சாதாரணமா இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், படிக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள், இவர்கள் தங்களுடைய புத்தகம், பேனா, மொபைல் முதற்கொண்டு இப்போதைக்கு சரஸ்வதி தான். ஏன்னா அது இல்லாம இன்னைக்கு படிக்க முடியாது. லேப்டாப் எல்லாத்தையுமே வச்சு வழிபடலாம். ஆனால் உங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் புதனுடைய உச்ச குறியீட்டை நீங்கள் வரைய வேண்டும். அந்த சூக்ஷமத்தை நான் உங்களுக்கு வரைந்தே சொல்லித்தரேன். அதை கரெக்டா மக்கள் ஃபாலோ பண்ணி நான் சொல்லக்கூடிய வழிபாடுகளை செஞ்சுட்டா அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த தொழில எவ்வளவு கடன் இருந்தாலும் தூள் தூளாகிடும். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் எதுக்குன்னா, ஒரு வீட்டுல ஒரு குழந்தைக்கு நீங்க இசைக்கருவி இசைக்கிறத நீங்க ஈவினிங் டைம்ல பிஸி ஆக்கிட்டீங்கன்னா விரும்பணும். அவங்க எந்த இசைக்கருவியை அவங்களுக்கு கொடுங்க. இப்ப குருஜி வீணையை பத்தி சொல்லிருக்காருன்னா உடனே வீணைக்கு போகணும்னு சொல்லப்படாது. அந்த குழந்தைகளுக்கு எது பிடிக்குது, ஒரு மத்தளம் அடிக்கிறதுக்கு அது ஆசைன்னா கூட சேர்த்து விட்டுருங்க. ஏன்னா அந்த மாலை நேரத்தில் அந்த இசைக்கருவியை அது கத்துக்கொட்டுச்சுன்னா நிச்சயமா அந்த போனு அது இதுலன்னு கான்சென்ட்ரேட் போகாம அவங்க மூளையும் மனநிலையும் சமநிலையாய் ஒடுங்கி கல்வியில் மிகப்பெரிய அளவில் தேர்ச்சி பெறுவதற்கான அத்துணை வாய்ப்புகளும் உண்டு. எதிர்காலத்தில் மனநிலையில் ஒரு சோர்வு ஏற்பட்டால் கூட அந்த சோர்வை நீக்கக்கூடிய விஷயத்தை இந்த இசை அவர்களுக்கு வழங்கும், இந்த கருவி அவருக்கு கொடுக்கும். அதனால் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு இசைக்கலைஞர் இருக்க வேண்டும் என்பது, அந்த இசைக்கலைஞர் இருந்துட்டாலே அந்த வீடு சுபிக்ஷம் தான். ஸோ இப்போ குருஜி சொன்ன மாதிரி நம்மளுடைய விஜயதசமி அண்ட் சரஸ்வதி பூஜை இது ரெண்டும் வேறல்ல ஒன்று அப்படிங்கிறது இன்னைக்கு தெல்ல தெளிவாக புரிஞ்சிருக்கும். குருஜி கையில் இருந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பார்த்துருக்கோம், இதை பார்த்துருக்கோம். குறியீடு பற்றி குருஜி சொல்லியிருக்காரு. அது என்ன குறியீடுங்கிறத இப்போ பார்த்துடலாம். நேர்களை பார்த்தோம்னா குருஜி சொன்னாரு ஒரு குறியீடு ஒன்று வரைஞ்சு காட்ட போறேன்னு. நானும் ஆர்வமா இருக்கேன். குருஜி குறியீடை பத்தி சொன்னீங்க, அதை பத்தி சொல்லுங்க. பொதுவா ஒரு மனிதருடைய வாழ்க்கை
வாழ்க்கையில 6ஆம் பாவம் தான் ஒரு மனிதன் எதிரியை வெற்றியடையக்கூடிய ஸ்தான பலம். 2வது வீடு, அடுத்த கட்ட வளர்ச்சி, அத்துணையுமே எது கொடுக்குதுன்னா ஒரு மனிதனுக்கு 6ஆம் வீடு தான். இந்த 6ஆம் வீடு வந்து பாதிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னாலோ, பகை கிரகங்கள் உட்கார்ந்துடுச்சுனாலோ கண்டிப்பா அவருடைய லைஃப்ல கடன், நோய் அப்படின்றது உறுதி. அதுவே 6ஆம் பாவம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்துருச்சுன்னா நிச்சயமா அவருடைய லைஃப்ல எதிரியை வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறலாம். இப்போ தொழில் ஸ்தானம் என்பதே போட்டியோடு தான். அந்த போட்டிகள், அதிலும் குறிப்பாக வியாபார போட்டிகள்ல வெற்றி பெறணும் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் புதன் வலுத்திருக்க வேண்டும். இப்ப புதன் வலுக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஸ்த நட்சத்திரம். இந்த அஸ்த நட்சத்திரத்தினுடைய மறுவடிவம் ஒன்று பெருமாள், இன்னொன்னு சரஸ்வதி. ஓகேங்களா? இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா தெரியும், அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம், அம்பிகையினுடைய ஆடை வெண்மை நிறம். அதே போல அஸ்தம் வந்து கைகளை குறிப்பது. நீங்க நிறைய கடைகள்ல பார்த்திருக்கலாம், அதாவது நன்றி, மீண்டும் வருக அப்படின்னு கையை இணைத்து போட்டிருப்பாங்க. நம்ம வந்து எப்போதுமே நம்ம பதிவுகள்ல சொல்லுவோம், வலது மூளை இடது மூளை இணைக்கணும்னா 2 கைகளும் ஒன்றாகணும். நிறைய முத்திரைகள்லேயே 2 கையும் ஜாயின் பண்ணி வச்சு பேசும்பொழுது அவங்க கவனக்குறைவு என்பது ஏற்படாது, தெளிவா இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது அனைவருக்குமே ஜோதிட துறையில சிறந்தவர்களுக்கு தெரியும். இந்த குறியீடு வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரிய லகரியினுடைய 32வது ஸ்லோகம். இந்த 32வது ஸ்லோகத்தை நீங்க கூர்ந்து கவனித்து பாருங்க. 2 கைகளை இணைத்த வண்ணம் இருக்கும். 2 கைகள் குவிந்தால் எப்படி இருக்குமோ அந்த குறியீட்டுல இருக்கும். இப்ப நம்ம விநாயகர் சதுர்த்திக்கும் அஸ்த நட்சத்திரத்தில் கை குறியீடு என்பதை நம்ம பதித்தோம். அதோடைய மறுவடிவம் தான் இது. இந்த குறியீடு வேற ஒண்ணும் கிடையாது. நம்மளுடைய ஹோம் டூர்ல லைப்ரரியில இந்த குறியீட்டை நான் என்ன பண்ணிருப்பேன்னா வைத்திருப்பேன். சோ இது குறியீடு. இந்த குறியீட்டினுடைய முழு உருவ வடிவம் அம்பிகை. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இதனுடைய இன்னொரு மறுவடிவம் திருப்பதி பெருமாள். இப்ப அதனால அம்பிகை வந்து மறைக்கப்பட்டிருக்காங்க, திருப்பதி பெருமாள் பெருசாகிட்டார். தனித்த திருப்பதி பெருமாள் எல்லாருடைய கடைகள்லயுமே எப்படி இருக்கும், நிறைய ஸ்டோன் ஒர்க் பண்ணி ஜொலித்த தன்மையில வைத்திருப்பாங்க. இப்ப வீட்டில் சரஸ்வதி படம் இருப்பவர்கள் அப்படியே வைத்துக் கொள்ளலாம். இது சும்மா நான் மாரலுக்காக தான் காமிச்சேன். ஆனா ஒவ்வொரு வீட்டில், அதிலும் குறிப்பாக தொழில் ஸ்தாபனத்தில் வாசல்ல கண்டிப்பா என்ன இருக்கணும்னா சரஸ்வதியினுடைய படம் மாட்டி இருக்க வேண்டும். அது இரும்பு கடையா இருக்கட்டும், தன்னுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த தொழிலில் மேன்மையடைய சரஸ்வதி தேவியினுடைய படம் வீட்டின் அந்த தொழில் ஸ்தாபனத்தின் வாசலிலும் அல்லது தொழில் ஸ்தாபனத்துல எங்கு விளக்கு ஏற்றுகிறோமோ அங்க வந்து சரஸ்வதி தேவியினுடைய படம் மிக மிக அவசியம். அதற்கு பக்கத்திலேயே சுவர்ல நம்ம போன முறை கையில வந்து கதவுல பதிச்சோம். இப்ப நம்ம மஞ்சளால இந்த குறியீட்டை நம்ம எப்படி வரைய போறோம்னா சுவர்ல வரைய போறோம். அதை எப்படி வரையணும் அப்படின்றத நான் டெமோவும் காமிச்சிடுறேன். கண்டிப்பா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இது செகண்ட் ஸ்டெப். நல்லா இந்த வளைவு நல்லா கவனிச்சுக்கணும். இதுல வந்து புள்ளி வச்சு போட்டா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா வரும். நம்ம போர்டுல வரைகிறதுனால அப்படி இருக்கு. இங்க ஒரு 3 புள்ளி, அங்க ஒரு 3 புள்ளி வச்சு இத மெஷர்மெண்ட் எடுத்தோம்னா நமக்கு கரெக்டா வரும். இங்க வந்து ஓம், இங்க வந்து எம், இங்க வந்து ஓம். இதுதாம்மா, இதுதான் சௌந்தரிய லகரியுடைய 32வது யந்திரம். இந்த யந்திரத்தை மஞ்சளால நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கடையுடைய விளக்கேற்றக்கூடிய இடத்தில், பல நபர்களுடைய பார்வைப்படக்கூடிய இடத்தில் இதை நம்ம வரையணும். அப்படி வரைந்தோம்னா நம்ம தான் வியாபாரத்தில் பெரிய நபர். புரியுதுங்களா? இதை லைப்ரரியில வரைஞ்சிக்கலாமா? தாராளமா வரைஞ்சிக்கலாம். பிள்ளைங்க படிக்கிற இடத்துல வரைஞ்சிக்கலாமா? தாராளமா வரையலாம். காரணம், வலது மூளை இடது மூளை ஒடுங்கும் குறியீடு. இது மிகப்பெரிய அளவுல ஒரு மனிதருக்கு வெற்றியை தரும். ஆகையினால் இதை ஃபாலோ பண்ணினாலே போதும். இந்த குறியீடு, அம்பிகை படம், நெய்வேத்தியம். நெய்வேத்தியத்தை நம்ம அடுத்து என்னெல்லாம் சொல்லுவோம். இதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது வெற்றி உறுதி. அருமை அருமை குருஜி. கண்டிப்பா பாக்குறவங்க உடனே இந்த குறியீடை எடுத்து அவங்களோட தொழில் ஸ்தாபனம், அது வீடா இருந்தாலும்
வேற இடமா இருந்தாலும் நிச்சயமா பதிப்பாங்க. இதுல வந்து தாராளமா மஞ்சள்ல தான் போடணும். குங்குமம் வைக்கலாமான்னா தாராளமா குங்குமம் வைக்கலாம், எந்த தவறும் கிடையாது. மஞ்சளோடு பச்சை கற்பூரம் சேர்த்து கொஞ்சம் வாசனை தன்மையை ஆட் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லது. குங்குமப்பூ சேர்த்தா இன்னும் பெஸ்ட். சோ அதனால இத குங்குமப்பூ, அதனால இத கரெக்டா ஃபாலோ பண்ணினா போதும். இதுக்கு கட்டம் போட்டு தனியா அடைக்கிறதோ இல்ல வட்டம் போடுறதோ வேண்டாம். அது இமேஜ்ல நம்ம வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்தாலும் அப்படி பண்ணிருக்கோம். இதை எதுவும் ஒரு வட்டம் போட்டு நம்ம அடைக்க கூடாது. இதுதான் அதோட எக்ஸாக்டான குறியீடு. இந்த குறியீடை வந்து நம்ம போட்டோவா காமிச்சிருக்கோம், ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம். தெரியாதவா என்ன பண்ணிக்கலாம்னா சௌந்தரிய லஹரியோடைய 32வது ஸ்லோகம் புத்தகத்தை பார்த்தாவே இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏகப்பட்ட சூட்சமங்கள் இருக்கிறது, நிச்சயமாக சொல்லிக்கிட்டே போலாம் மக்களுக்காக. இப்ப அடுத்தடுத்த சூட்சமங்கள் ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம குருஜி நமக்காக தர இருக்காரு. அடுத்த நைவேத்தியங்களை பத்தி பார்த்துடலாம். சரி குருஜி, இப்ப நம்ம வந்து குறியீடு பார்த்தோம், அது என்ன குறியீடுன்னு அழகா வரைஞ்சு காட்டினீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கணும்னு. இப்போ வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு நீங்க தொழில் நடத்துறவங்க எல்லாரும் அதற்கான டைமிங் என்ன, எந்த டைமிங்ல வந்து நம்ம பூஜை பண்ணலாம்? ஓகேமா, பொதுவா இப்போ எனக்கு வந்து சொந்த தொழில் இல்லை அப்படின்றவா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வேலைக்கு மட்டும்தான் போயிட்டு இருக்கிறவங்கன்றவங்க வீட்டிலேயே விஜயதசமியை தாராளமாக கொண்டாடலாம். வீட்டில் விஜயதசமி வழிபாடு அப்படின்றது சரஸ்வதி தேவியினுடைய திருவுருவ படத்தில் நாம போட்டு காமிச்ச குறியீட பக்கத்துல வரைஞ்சிட்டு அந்த வழிபாட்டுக்குரிய பொருள் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வெண்பொங்கல். அடுத்தது நேர்களோட எதிர்பார்ப்பு, ஏன்னா நடுவுல நான் இன்னும் பொருட்கள் கேட்கலையே, நேர்கள் கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க. நிச்சயமா, சோ அதுக்கு ஏத்த மாதிரி அழகா சொல்லிட்டீங்க. நிச்சயமாமா சொல்லக்கூடிய, அதாவது விஜயதசமிக்குரிய மிக முக்கியமான நைவேத்தியங்கள்ல வெண்பொங்கல், உளுந்து வடை, வெங்காயம் பூண்டு சேர்க்காமல். சரிங்களா? அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை பொங்கல்ல அக்கார வடிசல்னு ஒண்ணு இருக்கு, சர்க்கரை பொங்கல்னு ஒண்ணு இருக்கிறது. அக்கார வடிசல் யூடியூப்ல பார்த்து செய்ய முடிந்தா செய்யட்டும், இல்லைன்னா சர்க்கரை பொங்கலே செய்து கொள்ளலாம். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சாதம், கடுகு இல்லாமல், தேங்காய் சாதம் கடுகு இல்லாமல் தாளிக்க வேண்டும். கடுகு என்பது ராகுவினுடைய தன்மைக்கு உட்பட்டு வரும், அதனால அது வேண்டாம். அதனால கடுகு இருக்கப்படாது, அதுல அப்பளம் நுறுக்கி போடப்படாது தேங்காய் சாதத்துல. ஆமா, தேங்காய் எண்ணெயில் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம், அதை ஃபாலோ பண்ணலாம். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அவல் பாயாசம். அவல் பாயாசம் கட்டாயமா செய்ய வேண்டிய நைவேத்தியமான பொருள்ல ஒண்ணு. அதுக்கப்புறம் பாலில் பனக்கற்கண்டு போட்டு சுக்கு, மிளகு, திப்பிலி 3 தட்டி போட்டு ஒரு டம்ளர்ல, இது வந்து கண்டிப்பா நைவேத்தியமாக சரஸ்வதி தேவிக்கு வைக்கணும். அதற்கு பிறகு கருப்பு நிற கொண்டல் கடலை, வெள்ளை நிற கொண்டல் கடலை கிடையாது, கருப்பு நிற கொண்டல் கடலை, அவள் பொரி, இது எல்லாமே நைவேத்தியத்துக்கு உட்பட்டது. அதற்கு அடுத்தபடியா வீட்டை நிறைய தோரணங்கள், தொழில் ஸ்தாபனத்தை நிறைய தோரணங்கள், மஞ்சள், குங்குமம், கதவு, லாக்கர் அத்தனைக்குமே அன்னைக்கு என்ன இருக்கணும்னா விசேஷம் இருக்க வேண்டியது அவசியம். இப்படியெல்லாம் மங்களகரமாக்கி இந்த விஜயதசமி கரெக்டா கொண்டாடக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா 3 நேரம் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல முடிந்த வரை வந்து காலை நேரத்திலேயே விஜயதசமி கொண்டாடுறது கொஞ்சம் நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். நவராத்திரின்னா எப்போதுமே ஈவினிங் தான் கொண்டாடுவாங்க. ஆனா இந்த விஜயதசமிக்கு மட்டும் ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இது முழுக்க முழுக்க புதனுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்டது இல்லையா? மாலை 6 மணிக்கு மேல் புத பகவான் நீச்சம் அடைகிறார். ஆகையினால வந்து பாத்தீங்கன்னா பகல் நேரத்தில் தான் புதன் வலு. ஏன்னா பகல் நேரத்துல தானே தொழில் ஸ்தாபனம் திறந்திருக்கும், இரவு நேரத்துல மூடப்பட்டிருக்கும் இல்லையா? புதன் ஓய்வெடுப்பார், தூக்க நிலை. அதுதான் வந்து அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இத காலை பொழுதுல நம்ம செய்யறதுதான் சரியாக இருக்கும். இயலாதவர்கள் மாலை பொழுதுல நீங்க கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் இந்த விஜயதசமி தொழில் ஸ்தாபனத்திற்காக கொண்டாடினாலும் மாலையிலும் அம்பிகைக்கு மீண்டும் ஒரு பிரசாதம் ஏதேனும் செய்து நம்ம என்ன பண்ணணும்னா மாலையில் எப்போதும் போலவும் அம்பிகைக்கு நம்ம என்ன பண்ணணும், வழிபாடு செய்ய வேண்டும். இது வந்து குறிப்பு. இப்ப நம்ம நேரத்தை பார்த்துடலாமா? விஜயதசமி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை தசமி திதியோடு வருகிறது. அன்றைக்கு நல்ல நேரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது காலை 7 மணி 11 நிமிடத்திலிருந்து 7 மணி 41 நிமிடம், இது வந்து காலை நேரம். அதற்கு அடுத்த நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 மணி 42 மணித்துளியிலிருந்து 1 மணி 12 நிமிடம் வரையிலும் நாம வந்து இரண்டாவது நேரமாக
எடுத்துக்கலாம். அதாவது காலை 10:42 மதியம் 1:12 முடிக்கிறவா முடிச்சுக்கலாம். அதற்கு அடுத்தபடியா மாலை நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 5:12 7:42 வழிபாடு செய்பவர் செய்து கொள்ளலாம். இந்த 3 நேரத்தை நம்ம சொன்ன குறியீடுகளும் நெய்வேத்திய பிரசாதங்களையும் வைத்து வழிபடுவோருக்கு நன்மை உண்டு. இதையும் தாண்டி நேயர்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, பூஜை நேரத்தை பார்த்துட்டோம். ஆனா பூஜை பண்ணும்போது நம்ம வந்து வரலட்சுமி நோம்புக்கு குருஜியுடைய அந்த குரலால இனிமையான அழகான போற்றிகள் கேட்டோம். அதே மாதிரி சரஸ்வதி பூஜைக்கும் இப்போ குருஜி போற்றிகள் சொல்லுவாரு. இதை வச்சுட்டு உங்க பூஜை அறையில நீங்க வந்து மலர்களை போட்டு பூஜை செய்தாலே அதற்கான நிறைவுங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். குருஜி, நேர்கள் வெயிட்டிங் உங்க குரல்ல போற்றி கேட்கறதுக்கு. ஓம் அறிவுருவே போற்றி, ஓம் அறியாமை தீர்ப்பாய் போற்றி, ஓம் அன்பின் வடிவே போற்றி, ஓம் அனுபூதி அருள்வாய் போற்றி, ஓம் அறிவு கடலே போற்றி, ஓம் அன்னவாகினியே போற்றி, ஓம் அகிலலோக குருவே போற்றி, ஓம் அருளின் பிறப்பிடமே போற்றி, ஓம் ஆசான் ஆனவளே போற்றி, ஓம் ஆனந்த வடிவே போற்றி, ஓம் ஆதார சக்தியே போற்றி, ஓம் இகபர சுகம் தருவாய் போற்றி, ஓம் ஈரநெஞ்சம் கொண்டோய் போற்றி, ஓம் உண்மை பொருளே போற்றி, ஓம் ஊமையை பேச வைத்தாய் போற்றி, ஓம் எண்ணம் யாவும் நிறைவேற்றுவாய் போற்றி, போற்றி போற்றி கலைமகளே போற்றி. அருமை குருஜி. ஏன்னா எப்பொழுதுமே நீங்க வந்து சான்ஸ்கிரிட் மந்திரங்களை காட்டிலும் தமிழ் மந்திரங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எப்படி வரலட்சுமி பூஜையில வந்து எல்லோரும் உங்க குரல்ல வந்து அந்த போற்றி கேட்டாங்களோ, நிச்சயமா இந்த போற்றியை போட்டுட்டு நிச்சயமா எல்லாரும் அந்த பூல சரஸ்வதிக்கு பூஜை பண்ணி எல்லோருக்கும் அருமையான இந்த ஒரு ஆயுத பூஜையிலேருந்து ஒரு நல்ல புது ஆரம்பமா இருக்கணும் அப்படின்னு தான் எங்களோட எண்ணமும். நல்லதுமா. கண்டிப்பா வந்து குருஜி, இந்த விஜயதசமிங்கிறது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நாள் இல்லை, உழைக்கக்கூடிய நாள் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கீங்க. உங்களோட குரலில் அந்த போற்றி கேட்டிருக்கோம். அதே மாதிரி பூஜை எப்படி செய்யணும் அதற்கான விஷயங்கள் எல்லோருமே நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இதுவும் ஒரு முத்தான பதிவு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி. நன்றிகள்மா. வெற்றிவேல் முருகா. அனைவருக்கும் இனிய விஜயதசமி திருநாள் நல்வாழ்த்துக்கள்.